கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். நம் தேவன் நம் கண்ணீர் யாவையும் துடைப்பார். சங்கீதம் 126:5 வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்ணீரோடு விதைத்தவைகளை நாம் கம்பீரத்தோடு அறுப்போம். லூக்கா 7:37-38 வாசிக்கிறோம், பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இயேசு அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோടെ போ என்றார். நம்முடைய பாவத்தினால் நாம் கண்ணீர் விட்டு அழுது அவரிடத்திலே வரும்போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சமாதானத்தை தருகிறவராயிருக்கிறார். லூக்கா 19:41 வாசிக்கிறோம், இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது என்று. சமாதானத்துக்கானவைகளை அறியாமல் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தபடியால் இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம், இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்றி ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். இயேசு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். சங்கீதம் 56:8 வாசிக்கிறோம், நம்முடைய கண்ணீரை அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார். நாம் கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருவார். நம்முடைய கண்ணீரை அவர் களிப்பாக மாற்றுவார். யோவான் 11:33-35 வாசிக்கிறோம், அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து இயேசு கண்ணீர் விட்டார். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். நாம் அழுகையோடு ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நொறுங்குண்ட இருதயத்தை அது காண்பிக்கிறது. அதை அவர் புறக்கணியாமல் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நம்மை பாவங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்து நம்மை உயிர்ப்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த காரியத்துக்காக நாம் கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே வருகிறோமோ அந்த காரியத்திலே ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை அவர் துடைக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஏசாயா 25:8 வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.